பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி ஸஹ்பிஹி வஸல்லம். டாக்டர் அரஃபாத் கரீம் அவர்கள் அல் குர்ஆனிய வாழ்வை சுமந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற புத்தகத்திலே அல் குர்ஆனிய வாழ்வை சுமந்த என்ற இந்த பிரயோகத்தினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வும் நடத்தையும் அல் குர்ஆனாகத்தான் இருந்தது என்ற கருத்தை சொல்வதற்கு முயன்றார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து தலாக்கின் 10வது வசனத்திலேயே இந்த கருத்தை மிகவும் தெளிவாக சொல்கின்றார். இன்னல்லாஹ அன்ஸல இலைக்கும் ذிக்ரன் ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்தில்லா முபையினாத்தின். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அல் குர்ஆனை இறக்கியிருக்கிறான், அதாவது ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான் என்று திக்ர் என்ற சொற்பிரயோகத்தின் அரபு மொழியில் சொன்னால் பதிலாக பதில் இஸ்திமால், அதன் இன்னொரு சொற்பிரயோகமாக அல்லாஹு தஆலா திக்ரன் ரசூலன் என்ற அந்த பிரயோகத்தை சொல்லி குர்ஆன் தான் தூதராக ஆகியிருக்கிறது என்ற கண்ணோட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுன் யம்ஷி அலல் அர்த், பூமியின் மீது நடந்து செல்கின்ற குர்ஆனாகத்தான் இருந்தார்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினூடாக சொல்கின்றார். அந்த கருத்து பின்னணியில்தான் கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்கள் குர்ஆனிய வாழ்வை சுமந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த நூலுக்கு பெயர் வைத்தார்கள். அந்த நூல் என்ன சொல்கின்றது என்பது பற்றி ஏற்கனவே நாங்கள் கேட்டோம். இந்த நூலின் ஒரு பகுதியிலே முஸ்லிம் அல்லாத சமூகங்களோடும் தனி மனிதர்களோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறான தொடர்பை இணக்கப்பாட்டை வைத்திருந்தார்கள் என்று மிக சுருக்கமாக டாக்டர் அரஃபாத் கரீம் இங்கே சொல்லியிருக்கிறார். நான் அதன் இன்னொரு பக்கத்தை அல்லது இன்னும் கொஞ்சம் அதற்கு வலு சேர்க்கின்ற வகையில் சில விஷயங்களை மட்டும் சொல்வதற்கு முயல்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தூதை எத்தி வைக்கின்ற போதும் கூட ஒரு முஸ்லிம் அல்லாதவரின் பாதுகாப்பில் தான் தொடர்ந்து வாழ்ந்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்பாளராக அவர் மரணிக்கும் வரையில் இருந்தார்கள். குறைஷி தலைமைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போராடுகின்ற போது அவர்களுக்கான கடுமையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க முடியுமாக இருந்தால் அதனை அபூ தாலிபோடு பேசித்தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்குட்பட்டார் என்பது சீரா சொல்கின்ற ஒரு உண்மை. இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய பாதுகாப்பில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய மிக பெரும்பாலான பகுதியை 10வது ஆண்டு வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்தார்கள் என்று நாங்கள் காணுகின்றோம். அபூ தாலிப் மரணித்ததன் பிறகு அவர்களை கபனிட்டு அடக்கம் செய்யும் வேலையை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தார். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு வகையில் பாதுகாத்ததும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். மிகவும் பயங்கரமான கடுமையான எதிர்ப்பு. எனவே ஒரு தொகையினரை மக்காவை விட்டு இன்னொரு பகுதிக்கு நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட 70 சொச்சம் பேர் அபிசீனியாவுக்கு செல்கின்றார்கள். அங்கிருக்கிற மன்னன் நஜாஷி அந்த அவரிடத்திலே வந்த 70 சொச்சம் பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய ஹைபர் யுத்தம் வரையில் பாதுகாத்தார்கள் என்று எங்களுக்கு சீரா சொல்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதை பாதுகாப்பதில் இரண்டாவது பெரிய ஒரு வேலையை செய்தவர் முஸ்லீம் அல்லாதவர். ஆரம்பத்தில் முஸ்லீம் அல்லாதவர், பின்னால் தான் அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இது நஜ்ஜாஷி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று அவர்களுக்கு ஒரு சமூக பகிஷ்கரிப்பை பிரகடனப்படுத்தினார்கள் மக்காவாசிகள். அந்த சமூக பகிஷ்கரிப்பை உடைத்தவர்களும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். முஸ்லீம் அல்லாதவர்களை மிகவும் கவனமாக திட்டமிட்டு அந்த சமூக பகிஷ்கரிப்பையும் 3 வருடங்களின் பின்னால் உடைத்தார்கள் என்று நாங்கள் காணுகிறோம். நான் இப்போது விரிவாக சொல்வதற்கு முயலவில்லை, நேரம் போவதன் காரணமாக. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சார வரலாற்றிலே அவர்களுக்கு கிடைத்த இன்னும் ஒரு உதவி, முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்த உதவி, மிகவும் பிரதானமான ஒரு உதவி. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு செல்வதற்கு முயல்கின்றார்கள். அப்போதும் அந்த மிகவும் அபாயகரமான பிரயாணத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி சென்றவர்கள், வழிகாட்டியாக தெரிவு செய்யப்பட்டவரும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர், அப்துல்லா இப்னு உரைகத் என்ற ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தான் அவர்களுக்கு வழிகாட்டி செல்கின்றார்கள். இதுவும் ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு பிரயாணத்தையும் இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்கித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று நாங்கள் காண்கின்றோம். ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தன்னுடைய பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக தன்னிடமிருந்த கவசனத்தை ஈடு வைத்து, ஒரு யூதனத்திலே ஈடு வைத்து பணம் பெறுகிறார்கள். ஹதீஸ் கிரந்தங்கள் சொல்கின்றன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். வதிர்உஹு மர்ஹூனுன் இந்த யஹூதி, அந்த யூதனிடத்திலே அவருடைய கவசம் ஈடு வைக்கப்பட்டதாக இருக்கின்ற போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. எனவே இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே மிகவும் பிரதானமான பங்கு வகித்திருக்கின்றார்கள் இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று நாங்கள் காணுகிறோம். மக்காவுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு செல்கின்ற போதும், மதீனாவுடைய வாழ்க்கையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவர்கள், பாதுகாத்த செயற்பாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்று நாங்கள் காணுகின்றோம். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உதவி செய்த ஒரு கோத்திரத்தை தான் ஹுதாஆ என்ற கோத்திரம் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஹுதாஆ என்ற கோத்திரத்தை நாங்கள் சொல்கின்றோம். பத்ர் யுத்தத்தின் போதும், உஹது யுத்தத்தின் போதும், ஹந்தக் யுத்தத்தின் போதும், இப்படியான பல யுத்தங்களின் போதும் செய்திகளை சேகரித்து கொடுத்தும், பல தகவல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுத்தும் இந்த ஹுதாஆ என்ற கோத்திரத்தினர் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சார். அந்த கோத்திரத்தில் எல்லோருமே இஸ்லாத்தை தழுவியது மக்கா வெற்றியின் பிறகுதான். அவர்கள் பெரியோர் தொகையினர் இஸ்லாத்தை தழுவியவர்களாக இருக்கவில்லை. இஸ்லாத்தை தழுவாமலேயே அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோத்திரமாக உதவி செய்தார்கள். தனி மனிதர்களாகவல்ல, கோத்திரமாக உதவி செய்தார்கள். மக்கா வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களும் இந்த ஹுதாஆ கோத்திரத்தினர் தான் என்று சீராவிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதுவும் இன்னொரு பெரிய ஒரு உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இஸ்லாத்தை தழுவி பல்வேறு தியாகங்கள் செய்து, அர்ப்பணங்கள் செய்து உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருந்த போதிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கம் நிலை பெறுவதற்கு, பரவுவதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். நான் இப்போது சொன்ன இந்த சம்பவங்கள் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய சம்பவங்களும்
நிறைய கோத்திரங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அல் வசாயிக்கு சியாசியா ஃபி அஹ்திர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூலிலே டாக்டர் ஹமீதுல்லா எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாத பல கோத்திரங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு மார்க்கத்தை நிலைப்படுத்துவதற்கு பாடுபட்டார்கள் என்று அந்த அரசியல் ஒப்பந்தங்களின் ஊடாக டாக்டர் ஹமீதுல்லா நிறுவியிருப்பதனையும் நாங்கள் காண்கின்றோம். எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி பிரச்சாரத்தை செய்த போதும் பாதுகாப்பாக நின்றது அபூ தாலிப் அவர்கள்தான். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைக்கின்ற போதும் தன்னுடைய கவசத்தை ஈடு வைத்து பொருள் வாங்கியதும் யூதனிடத்தில் இருந்துதான். இப்படியான ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நாங்கள் காணுகின்றோம். தங்களுடைய தூதை பாதுகாப்பதற்கு கிறிஸ்தவர் ஒருவரைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்கள். அவர்தான் நஜ்ஜாஷி என்ற மன்னர் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே முஸ்லீம் அல்லாதவர்களுடைய தொடர்பும் உதவியும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. நாங்கள் எல்லோரும் கேள்விப்படுகின்ற ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பற்றி எழுதிய ஒரு முக்கியமான நூல்தான் ஹாலித் முஹம்மது ஹாலிதுடைய ரிஜாலுன் ஹவுலர் ரசூல், தூதரை சுற்றி இருந்த மனிதர்கள். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சற்று விரிவாக ஆராய்ந்தால் இன்னும் ஒரு புத்தகத்தை நாங்கள் அழகாக தயாரிக்கலாம். கைருல் முஸ்லிமீன் ஹவுலர் ரசூல், இறை தூதரை சுற்றி இருந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று ஒரு அழகான நூலை நாங்கள் தயாரிக்க முடியும். முஸ்லீம் சிறுபான்மையாக வாழுபவர்களுக்கு அப்படியான ஒரு நூல் மிகவும் முக்கியமானது. கைருல் முஸ்லிமீன் ஹவுலர் ரசூல் என்பதும் ஒரு மிக முக்கியமான தகவல்கள் அடங்கிய ஒரு நூலாக நாங்கள் அதனை தயாரிக்க முடியும். நான் இப்போது சொன்ன 1-2 தகவல்கள் மாத்திரமல்ல, நிறைய தகவல்களை அதற்கு நாங்கள் சேகரிக்க முடியும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதை பெற்று சங்கடப்பட்டு மனங்குழம்பி போய் பயந்து போய் வந்தபோது அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு கொண்டு சென்றதும் ஒரு கிறிஸ்தவரிடத்தில் தான். வரக்கா இப்னு நௌஃபல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொன்னார்கள் என்றும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவிலே காண்கிறோம். இப்படித்தான் பலரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே முஸ்லீம் அல்லாத பலரை காணுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுக்கு ஒத்துழைத்தவர்களாக, அதற்காக பாடுபட்டவர்களாக, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்து கொண்டே இந்த வேலையை செய்தவர்களாக நாங்கள் காணுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டார். அநியாயங்களை எதிர்ப்பது என்பது அந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்தின் சுருக்கமான மைய கருத்து. பின்னால் காலப்பிரிவில், நபியாகிய பின்னால் காலப்பிரிவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இப்படியான ஒப்பந்தத்துக்கு மீண்டும் அழைக்கப்பட்டால் அதற்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்வேன் என்று சொன்னார். இப்படி நீதியை நிலைநாட்டுவதற்காக முஸ்லீம் அல்லாதவர்களோடு ஒத்துழைப்பதற்கும் நான் ரெடி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் காலப்பிரிவிலே அந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற அந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாங்கள் காணுகின்றோம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி சொல்லி இருக்கின்ற ஹதீஸ்களை வாசித்து பார்த்தாலும், சம்பவங்களை எடுத்து பார்த்தாலும் இந்த உண்மையை நாங்கள் காணுகின்றோம். உங்களுக்கு நான் ஒரு ஹதீஸை மட்டும் இங்கே வாசித்து விட்டு முடித்துக் கொள்கின்றேன். அலா மன் லலம முஆஹதன் அவ் இன்தகஸஹு அவ் கல்லஃபஹு ஃபௌக தாக்கத்திஹி அவ் அஹத மின்ஹு ஷைஅன் பிகைரி தீபி நஃப்ஸின் ஃபஅன ஹஜீஜஹு யௌமல் கியாமah. யார் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மனிதனோடு, முஸ்லீம் அல்லாதவரோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அந்த மனிதனோடு
மனிதனுக்கு அநியாயம் செய்கிறாரோ, அல்லது ஏதாவது ஒரு பொருளை அவரிடமிருந்து குறைத்து விடுகிறாரோ, அல்லது அவருடைய சக்திக்கு அப்பால் அவருக்கு பொறுப்பை கொடுக்கிறாரோ, அல்லது அவருடைய விருப்பமின்றி அவருடைய பொருள் எதையாவது எடுத்துக்கொள்கின்றாரோ, அத்தகைய மனிதனுக்கு எதிராக நான் மறுமையிலே வாதாடுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இப்படியான நாடுகளில் முஸ்லீம் அல்லாதவர்களோடு ஒரு வகையான சமூக ஒப்பந்தத்தோடு தான் நாங்கள் இங்கே வாழக்கின்றோம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாகத்தான் இது இருக்கின்றது. எனவே இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு முஸ்லீம் அல்லாதவர்களோடு உறவாடினார்கள் என்பது மிகவும் அதிகமான தகவல்களையும், அவர்களோடு எப்படி உறவாட வேண்டும் என்பதற்கான பல்வேறு வழிகாட்டல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கைருல் முஸ்லிமீன ஹவுலர் ரசூல் என்ற ஒரு நூலை ஆக்குகின்ற அளவு, இறை தூதரை சூழ இருந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற ஒரு நூலை ஆக்குகின்ற அளவுக்கு ஒரு மிக அதிகமான தகவல்களை கொண்ட ஒரு சீராவுக்குத்தான் எங்களுடைய தூதரின் சீரா இருக்கிறது என்று நான் கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாக்கு தவறல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.